ஆண்டவர் அந்த நாளில் சீஷர்களுடைய காலை கழுவின ஒரு காரியம் இந்த நாட்களையும் பேசப்படுற ஒரு காரியமா இருக்குது. ஆமா அனுஷா, நான் சொன்ன மாதிரி அந்த பெரிய வியாழன்ல இயேசு செய்த ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் நிறைய காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதுல குறிப்பா அவர் கால் கழுவுனது அந்த நாளில் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம்னு நாங்கள் சொல்லலாம். ஏன்னா யாருமே செய்யாத ஒரு விஷயத்த அவர் செய்தாரு. அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வாக்கிங் த டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு காரியத்தை சொல்றவங்களா பேசுறவங்களா மட்டும் இல்லாம அதன்படி செய்யறவங்களாவும் இருக்கணும். ஸோ இயேசுவை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய காரியங்கள் போதிச்சுட்டு வந்ததை நாங்கள் பார்த்துருக்கோம். அவர் வெறுமனே போதிக்கிறவராக மட்டும் இல்லாமல் அதை தன்னுடைய லைஃப்பில் செஞ்சு காட்டுற ஒரு நபராகவும் இருந்தார். உதாரணத்துக்கு உங்கள் சத்துருக்களை நீங்கள் ஸ்நேகிங்கன்னு அவர் சொன்னார். அதையே தான் அவர் இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது தன்னை ஒரு கொடூரமான மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க போகிற ஒரு நபரை கூட அவர் ஒரு அன்பு காட்டுற விதமாக அவருடைய காலை கழுவினார். அது மட்டும் இல்லை, அவர் போதித்த மன்னிப்பு, அவர் போதித்த தாழ்மை, இது எல்லாத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாகவும் அவர் அதை சொல்றவராக மட்டும் இல்லை செய்கிறவராகவும் இருக்கிறாருன்றதுக்கு ஒரு அடையாளமாக இந்த கால் கழுவுற சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம். அதை ஒரு பாடமாகவும் நாங்கள் எடுத்துக்கலாம்.